இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் பொறுப்போடும் ஆன்மீக விழிப்புணர்வோடும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவர் நீதியானவர். அவர் நியமித்த வழிகளில் படி நம் செயல்கள் இருக்கும்போது நிச்சயமாக பலன் கிடைக்கும். நாம் செய்யும் சிறிய செயல்கள், பழக்க வழக்கங்கள், தீர்மானங்கள், மனநிலை, பேச்சு, இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதையாக இருக்கிறது. நல்லதை நாம் விதைத்தால் நல்ல எதிர்காலம் பிறக்கும். அதையே தீமையை விதைத்தால் அதற்கேற்ற முடிவே நமக்கு கிடைக்கும். நாம் பிறர் மட்டில் எதை விதைக்கிறோமோ அதையே தான் அறுவடையும் செய்வோம். அன்பு, மரியாதை, உதவி, இப்படியான பண்புகள் எங்களில் இருந்து வெளிப்படும் போது நமக்கும் அடுத்தவர்களிடமிருந்து நல்ல செயல்களே கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், மறைவாய் செய்வதற்கும் அறுவடை உண்டு என்று. யாரும் பார்க்காத நேரங்களில் எதை நினைக்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், எதை கற்றுக்கொள்கிறோம், எதை பார்க்கிறோம் என்பது நமக்கு மாத்திரமே தெரியும். ஆனால் இவையெல்லாம் ஒரு விதையாக மேல் விதைக்கப்பட்டு அதற்கான விளைவுகள் பின்னால் தோன்றும். எனவே நல்ல விதை நிலங்களில் நாம் விதைக்கப்பட்டு பலன் கொடுக்க வேண்டுமென்றால் எந்த தவறான விடயங்களை குறித்தும் ஏமாந்து போகாமல், ஆண்டவருக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடாமல், அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழவும், சிறந்த பலன் தரக்கூடிய பண்புகளை நம்மில் விதைத்து அறுவடை செய்யவும், ஆண்டவருடைய மக்களாக மாறவும் தொடர்ந்து ஆண்டவருடைய உதவியை வேண்டி ஜெபம் செய்வோம். ஆமேன்.